ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க. அந்த கெஸ்ட்டுக்கு ஒரு சிம்பிளான லன்ச் ப்ரிப்பேர் பண்ணேன். அது என்னன்னு பார்க்கலாமா? சிக்கன் வறுத்திருந்தேன். அப்புறமா ஜவ்வரிசி பாயசம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். சாம்பார் பண்ணியிருந்தேன். வேர்க்கடலை அவிச்சு வச்சுருந்தேன். இப்போ சிக்கன் நல்லா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா எல்லாமே போட்டு அடுப்பில் ஏற்றியாச்சு. ஒன்றாவே சிம்மில் வச்சு அது வெந்துட்டுருக்கு. இந்த சைடு வேர்க்கடலை அவிச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வேர்க்கடலை அவிச்சு எடுத்து நல்லா வெந்துடுச்சு. அது ஒரு பக்கமாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் பண்ணுறதுக்காக வெங்காயம், அதுக்கப்புறமா கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாமே போட்டு வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு சாம்பார் தூள் போட்டுட்டோன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பருப்பு ஆட் பண்ணிட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடும். அப்புறம் ஜவ்வரிசி வெந்த பிறகு கொஞ்சம் ஒரு பாக்கெட் அளவுக்கு பால் ஊற்றிட்டு நம்ம நெய்யெல்லாம் வறுத்து ஊற்றிட்டோம்னா பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வறுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மேலே இருக்க தோல் எல்லாமே நம்ம உரிச்சிட்டு கொஞ்சோண்டு சீரகம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அப்புறம் அரிசி மாவு இதெல்லாமே போட்டோன்னா உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு அதுவுமே நல்லா சிம்மில் வச்சு வறுத்தாச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கனும் சிம்மில் வச்சு வறுத்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வேர்க்கடலை அவிச்சு வச்சுட்டேன். இதான் ஒரு குட்டியான லன்ச் விருந்தினருக்காக. தேங்க்யூ ஸோ மச்.